ஹாய், இட்ஸ் Thursday மார்னிங் தான். என்னோட டே இன்றைக்கி 5 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்றைக்குமே 4 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பாஸ்ட் 3 டேஸாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால 5 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னால் என்ன வேலை முடியுமோ அதை மட்டும் செஞ்சுப்பேன். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹெல்த்துக்கு கேர் எடுத்துக்கணும் இல்லையா? நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை நல்லபடியாக பார்க்க முடியும். ஸோ என்னோடய தப்பு என்னென்னா, நான் வேலைன்னு வீட்டு வேலை செய்யும்போது அந்த பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லன்ச் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். தள்ளி சாப்பிடுவோம். ஸோ அதனாலேயே ப்ராப்ளம் நமக்கு ஹெல்த்துக்கு. நான் மட்டும் இல்லை, என்னை போல் பல பேர் இப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ வேலை செய்யும்போது அந்த இடையில நமக்காகவும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். தட் இஸ் மஸ்ட். ஸோ இன்றைக்கி ஆனியன் எல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப அழுகி கிடச்சி. லாஸ்ட் வீக் விலை கம்மியாக கொடுக்குறாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சாச்சு. ஸோ இது ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைக்கும்போது அது என்னவாகும், ஆட்டோமேட்டிக்காக அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் எடுத்து அழுகினதெல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தனித்தனியாக வச்ச மாதிரி பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி தனித்தனியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாத வைக்கும்போது அழுகாமல் இருக்கும். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் ஹெல்த் இஸ் மஸ்ட். ஹெல்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ஒரு சில மேக்ஸிமம் லேடிஸ் இப்படி தான் அவங்களோட ஹெல்த்தை பார்க்க மாட்டாங்க. ஃபேமிலின்னு சொல்லி ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஹெல்த்தை பார்க்காம போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ கிச்சனுக்கு போகும்போது ஒரு பாஸ்ட் 3 டேஸாக ரொம்ப டச்சப் கிடையாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டு நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சா, ஸோ வெளியே போய் பார்த்துக்கலாமே, வெளியே என்ன நிலைமை இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வெளியே போய் பார்க்கும்போது அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ் வரையும் மழை பெஞ்சதுனால அந்த மழைலாம் உள்ளே வந்திருக்கு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணணும். ஜஸ்ட்டு பார்த்தேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமே, ட்ரை ஆகிருக்கா இல்லை என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரை ஆகலை, தண்ணி அப்படியே இருக்குது, க்ளீன் பண்ணணும். ஸோ அதையும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துச்சு. வந்த உடனே எனக்கு என்ன வேலைன்னா, சுசாரா என்னை பார்த்துட்டே இருந்தான். அவள் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டு அவளுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு பசிச்சா என்ன பண்ணுவான்னா, கிச்சனுக்கு போய் பார்ப்பாங்க. அப்புறம் பெடிகிரி கிச்சனில் தான் இருக்குது. அப்புறம் அவங்களோட பிளேட்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாம் அவளுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே கிச்சனுக்கு என்ட்ரு ஆகும்போது நமக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் நம்ம சமைக்க தோணும். ஸோ கிச்சன்லாம் பாஸ்ட் 3 டேஸாக கொஞ்சம் க்ளீனிங்கெல்லாம் நடக்கலை. ஸோ அடுப்புமே ரொம்ப டர்ட்டியாக தான் இருந்துச்சு. என்றைக்குமே சமைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அடுப்பு க்ளீனாக இருந்தால் தான் சமைக்க தோணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேலையாக அடுப்பை க்ளீன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அடுப்பில் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் நான் செஞ்சுட்டு இந்த டே இப்படி தான் என்னோடய டே இப்படி தான் போச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு உடம்பு சரியில்லாத அதாவது இதனால் நம்ம கையாலே எல்லாத்தையும் வர வச்சுக்கிறோம். இதுவுமே அப்படி தான். என்னோடய உடம்பு சரியில்லாமல் போனதும் எல்லாமே என்னால் உருவாக்கப்பட்டு தான். ஸோ ஹெல்த்துக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கண்டினியூஸாக வேலை செய்கிறத விட்டுட்டு அப்பப்போ நமக்கு ரெஸ்ட் வேணும். வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டுமே ரெஸ்ட் வேணுன்றது கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலைக்கு போகிறவங்கள விட ஒர்க் அதிகம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறது ஈஸியாக, வெளியே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் வீட்டில் இருந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு நமக்கு புரியும். ஸோ இனிமேலாவது நீங்களும் ஜஸ்ட் நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லாதீங்க. அதுவுமே ஒரு ஒர்க் தான். கேர் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.